இது ரூலர் எல்லாம் வைக்கணும்ட்டு இட்ஸ் நாட் நெசசரி. நீங்க வந்து ஃப்ரீ ஹேண்ட்லயே போடுங்க. மேக் ஷூர் அது வந்து ரொம்ப லைட்டா விஸ்பர் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹாஃப்ல இந்த செக்மெண்ட்ல அந்த பாட்டம் பார்ட்ல வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இது பெயிண்ட் வச்சு பண்ணுவோமா? இல்ல இல்ல, யூஸ் யோர் பென்சில்ஸ். ஓகே. ஸோ இந்த பாட்டம் பார்ட்ல அகெயின் நான் வந்து இன்னொரு டிவிஷன் நான் கொடுக்குறேன். நான் ரேண்டமா வந்து ஐம் பில்டிங் மவுண்டன்ஸ். மை சென்டர் நான் வந்து சன் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன இங்க பண்ண போறேன்னா, என்டையர்லி ஒரு அப்டிராக்ட் ஆர்ட் வந்து கிரியேட் பண்ணாம நம்ம டிவைட் பண்ண அந்த லைன் மேல அது வந்து ஒரு அதாவது இது கீழே வந்து ஃபுல்லா நம்ம கிராஸ்லேண்ட்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் இது வந்து ஃபிளார் பெட்ஸ். அந்த மவுண்டனோட லைன்ல வந்து ரேண்டமா சம் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது ட்ரையாங்கிள்ஸ் போடுறேன். பட் அந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்படி போடுறேன்னா ஒரு ஜிக்ஸாக் லைன்ஸ்ல. இந்த சில்அவுட் வந்து ஒரு ட்ரீ மாதிரி கிரியேட் பண்றேன், அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க ட்ரையாங்கிள்ஸ் போட்டுக்கோங்க. மேபி நான் வந்து ரெட் லைன்ஸ்ல நான் கொடுக்குறேன். ஸோ தட் அதை காப்பி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் நீங்க ட்ரையாங்கிள்ஸ் கொடுங்க இன் வேரிட் சைசஸ். அந்த ட்ரையாங்கிளோட அவுட்லைன் வந்து ஒரு ஜிக்ஸாக்ஸ் மாதிரி கொடுங்க. தட்ஸ் இட். And you can erase your straight lines. So this is how you can create. If you are very confident enough, நீங்க டைரக்டா நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நான் இது எல்லாமே வந்து விஸ்பர் லைன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட். நான் வந்து என்னோட பென்சில் ஸ்கெட்ச் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் என்னோட பேஸ் லேயர் நான் கொடுக்க போறேன். அதுக்கு உங்க பெயிண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. யூ கேன் டேக் யுவர் பிரஷஸ். ஸோ பேஸ் லேயர் ஸ்டார்ட் பண்ணலாமாடா எல்லாரும்? Few more seconds, ma. Yeah, I think we can start. ஸோ பெயிண்ட்ஸ் வந்து ரொம்ப
ரொம்ப லூஸாக வாட்ரியாக இருக்க வேண்டாம். டைரெக்டாக வந்து உங்கள் பெயிண்ட் பாட்டில்ஸில் கொஞ்சம் லூஸாக இருக்குது, வாட்ரியாக இருக்குது, ரொம்ப ஃப்ளோயியாக இருக்குது அப்படின்னா டோன்ட் மிக்ஸ் வாட்டர். இல்லை இது கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது அப்படின்னா ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் இனஃப். ஸோ என்னோட பேஸ் லேயருக்கு நான் இங்கே எல்லோ கொடுக்குறேன். Do you start painting now? யா Can we use water paint? அக்கா உங்கள் ஸ்கெட்ச் புக் ஜிஎஸ்எம் வந்து லைக் 200 and above or 180 GSM was also fine. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் கலர்ஸ். I don't know which one it is. ஓகே, அப்போ வந்து யூ கேன் யூஸ் யுவர் acrylics or paint markers, combination of your color pencils and your oil pastels or acrylic paints with your oil pastels. எந்த இது இருக்குன்ட்டு சொல்லுங்க. the art supply you have right now, அது But வந்து I you use can utilize. acrylic paint. Yeah, you can use acrylic paints. ஸோ acrylic paints யூஸ் பண்ணுறவங்க வந்து அங்கே வந்து ஒரு பிரைட் டோன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் பேஸ் லேயர் கொடுக்கும்போது ஆட் ஒயிட்ஸ் டு யோர் ஹியூஸ். இப்போ எல்லோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் அ லிட்டில் ஒயிட் டு யோர் பேஸ் கலர். லைக் இது எல்லோ அப்படின்னா யூ கேன் ஆட் யோர் white with this in your mixing palette and use this color acrylics ku, because watercolor வந்து you tend to உங்க GSM வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா I prefer watercolors. இல்லை அப்படின்னா வேண்டாம், because we will be layering colors. நம்ம பேஸ் கலர் கொடுத்துட்டு we'll be layering the brush strokes. நம்ம ஆல்மா தாமஸ் அவங்களோட ஆர்ட் பார்த்தோம்ல, ஸோ சிமிலர்லி வி வில் பி லேயரிங். அதே அதுக்கு மேலேயே கலருக்கு மேலே இன்னொரு கலர் வந்து லேயர் பண்ணுவோம். அப்போ வந்து இட் ஹேஸ் டு ஹோல்ட், அந்த பேப்பர் வந்து ஹோல்ட் பண்ணும் கலர்ஸை, இல்லைன்னா ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் வந்து அந்த அக்ரிலிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் டோன் டவுன் பண்ண சொல்கிறேன். அதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா யூ கேன் சே டிண்ட். அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கலரில் ஒரு ஒயிட் ஆட் பண்ணி நம்ம போடும்போது நம்ம வந்து டிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஸ்கை ப்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்கை ப்ளூ இருக்குன்னா ஃபைன். இல்லை என்கிட்ட வேறு இங்க் ப்ளூ, கோபால்ட் ப்ளூ அந்த மாதிரி ப்ளூ தான் இருக்குது, ஒன்லி ஒன் பர்டிகுலர் ப்ளூ விச் இஸ் டார்க் அப்படின்னா ஆட் யோர் ஒயிட்ஸ் வித் யோர் மிக்சிங் பேலட். அதுக்கப்புறம் யூ கிவ் அன் அப்ளிகேஷன், பேஸ் லேயர் அப்ளிகேஷன் கொடுங்க. What do you mean by mixing palette? Do you have a palette கண்ணா? நீங்கள் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? ஐ திங்க் நீங்கள் வந்து வாட்டர் கலர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல Yeah. அனிகா. ஸோ நீங்கள் இப்போ what are you going to use? The medium. What? என்ன மீடியம் யூஸ் பண்ண போகிறீங்க ஃபார் த கலர்ஸ்? கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? I'm using acrylic paint. ஓ ஓகே ஓகே, நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் சொன்னீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ளூ வந்து ஸ்கை ப்ளூ இருந்ததுன்னா யூ கேன் டைரக்ட்லி அப்ளை ஃபார் த ஸ்கை. கலர் Is பிளாக்கிங் this பண்ணலாம். sky blue? கண்ணா இட்ஸ் நாட் ப்ராப்பர்.
ஐ மீன் எனக்கு ப்ராப்பரா தெரியல. யூ கேன் செக் வித் மை ஸ்க்ரீன். கொஞ்சம் வந்து அது மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் கோ வித் தட். இல்லை அப்படின்னா இஃப் இட் இஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, டார்க்கராக இருக்குன்னா ஆட் ஒயிட் டு யோர் பெயிண்ட்ஸ். ஏதாவது மிக்சிங் பேலட் மாதிரி ஒரு பிளேட்ஸ் மாதிரி டிஸ்போசபிள் பிளேட்ஸ் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிளேட் மாதிரி எடுத்து dab your color, mix it with white. Make sure you don't use your same blue color with your white, இல்லைன்னா வந்து அதோட ரெசிடியூ அங்கே இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்ஸ் எடுங்க. Okay. Dikshita, just a quick thing to share. So, Anika, you choose பண்ற color suppose brighter-ஆ வந்துருச்சு. It's not only for Anika, for everyone. நீங்க இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ I made a mistake அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா don't worry. Take it as an experience and do the same art with your experience. அது இன்னும் பெட்டரா வரும். Like if choosing the colors or whatever that you are, if you are making a mistake, it's not a mistake, but it's an experience. So do not worry about it. Stress ஆகாதீங்க. Just listen and just go with the flow and make your next art better than, I mean, as how you are expecting. Well said. Is this the color you're using? Yeah, Kanna, yeah, I can go with that. Do we have to color the whole sky in that color? Yeah. ஸோ இந்த மாதிரி பெரிய லார்ஜர் ஏரியாஸ்க்கு வந்து யூ கேன் ரிலை ஆன் யுவர் ஃப்ளாட் ப்ரஷஸ் டு மேக் யுவர் ப்ராசஸ் ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? Not yet.
ஸோ நெக்ஸ்ட் போலாமாடா? நான் இது வரைக்கும் எல்லாரும் முடிச்சிருந்தீங்கன்னா give me a thumbs up. நம்ம நெக்ஸ்ட் போலாம். இன்னும் வரைஞ்சிட்டு தான் இருக்காங்கம்மா. So we'll give another few seconds. ஓகே, ஷூர் ஷூர். Recording in progress. Continue பண்ணலாமாமா? Thumbs up. Okay, we will give few more seconds. Okay, we will continue, ma'am. ஓகே. ஸோ ஃபார் த மவுண்டன்ஸ் நான் வந்து என்னோட டார்க்கர் க்ரீன், மேபி உங்க சாப் க்ரீன், Is that dark green? எஸ் டார்க் க்ரீன் or your sap green. This is the darkest green I have. Do I use it? Yeah, you can go with that. I only have light green. If you have light green, you can mix your Prussian blue or your dark blue, and you can mix the color with the light green. Okay. So your light green and your dark blue, you can blend it, you can mix it to get this green.
That green came out like a lighter green. Or you can mix your dark blue with that. ஸோ அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டார்க் ப்ளூவை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க அதோட. ஸோ ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆட் யுவர் ஒயிட்ஸ். சாரி, ஒரு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆட் யுவர் ஒயிட்ஸ். அதே மாதிரி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் ஆட் யுவர் டார்க் ப்ளூஸ். Is this shade okay? யா கண்ணா. நம்ம வந்து ரொம்ப பர்டிகுலராக இந்த ஷேட் அந்த ஷேட் கூட நம்ம பார்க்க போகிறது இல்லைடா. என்ன கான்செப்ட்னா, என்னோட பேஸ் கலர் வந்து ஒரு லைட்டாக வெர்ஷனாக இருக்கணும். என்னோட ஸ்ட்ரோக்ஸ் நான் மொசைக்ஸ் அங்கே பில்ட் பண்ண போகிறேன்ல, நம்ம ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி மொசைக்ஸ் பில்ட் பண்ண போகிறோம் ஃபார் கிரியேட்டிங் அன் அப்ட்ராக்ட் ஆர்ட். அந்த மொசைக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டார்க்கர் கலர். ஸோ அந்த ஷேட் வந்து இன்னும் பிரைட்டாக இருந்தால் போதும். இப்போ நீங்கள் போடுற கலர் பேஸ் கலர் விட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்போம், அது வந்து டார்க்கராக இருந்தால் போதும். இட் ஷுடன்ட் மேட்ச் வித் மை கலர்ஸ். இல்லைனா உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோடது மேட்ச் ஆகணுங்கிறது இல்லை. ஸோ அந்த க்ரீன் யூஸ் பண்ணியேடா
நான் என்னோட பாட்டம் பார்ட்ல ஒரு half region வந்து நான் கொடுக்குறேன். the same color. Slowly I'm reducing my value here. நான் என்னோட வேல்யூஸை ஸ்லோவா இங்க வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நீங்க ஒயிட்ஸ் கொடுத்து வேல்யூவை ரெடியூஸ் பண்ண வேண்டாம். கிவ் yellows அண்ட் ரெடியூஸ் your வேல்யூஸ். உங்களோட green கூட add yellow அண்ட் ரெடியூஸ் your வேல்யூ. அண்ட் அகெயின் நான் வந்து என்னோட வேல்யூவை மறுபடியும் ஐ எம் டிக்ரீசிங். Are the mountains good, like in this color? ஓகேடா, யா அந்த கலர் ஓகே தான். ஸோ நான் இப்போ வந்து லைக் 4 ரீஜன்ஸா நான் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம 2 ரீஜன்ஸா நம்மளுடைய ஃபோர் கிரவுண்டை வந்து 2 செக்மெண்ட்ஸா பிரிச்சோம்ல. ஒன் இஸ் த ஃப்ளவர் பெட் அண்ட் ஒரு கிராஸ்லேண்ட். ஸோ அதுவே வந்து நான் 4 கலர் வேல்யூஸா டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த சேம் மவுண்டன்ஸ்க்கு போட்டு க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மை செகண்ட் ஒன் நான் லைட்டாக எல்லோ ஆட் பண்ணி வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் இன்னும் கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணி நான் அந்த தேர்ட் ரீஜனை வந்து அந்த லைட்டர் க்ரீனை வந்து அச்சீவ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ஃபார் த ஃபோர்த் லேயர் ஐ ஜஸ்ட் டைரக்ட்லி யூஸ்ட், நான் சன்னுக்கு என்ன கொடுத்தனோ அதே எல்லோவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து பிரேக் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். பட் நீங்கள் போடும்போது உங்கள் வாட்டர் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் 2 லேயர் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சென்டர் பார்ட்டை வந்து நீங்கள் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஐ மீன் merge your colors. Don't use too much of water. நீங்கள் பெயிண்ட்ஸ்லேயே வந்து merge பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து உங்கள் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர்ஸை வந்து என்ன சொல்றது, ரொட்டேட் பண்ணி வந்து நீங்கள் வரையுங்க. லைக் ரொட்டேட் யுவர் கேன்வாசஸ் ஆர் ஸ்கெட்ச் புக்ஸ். லைக் ஒரு இடத்துல தான் நீங்கள் ஸ்கெட்ச் புக்கை வச்சு போடணும் அப்படிங்கிறது இல்லை. யூ கேன் ஷிஃப்ட் யுவர் பிளேசஸ், யூ கேன் ரொட்டேட் யுவர் ஸ்கெட்ச் புக்ஸ். அது மாதிரி பண்ணும்போது இட் வில் பி ஈஸியாக ஃபார் யூ.
ஸோ நான் வந்து இப்போ என்னோட பர்பிள் யூஸ் பண்ண போறேன். மை பர்பிள். என்னோட ட்ரீஸ்க்கு நான் பர்பிள்ஸ் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இந்த ட்ரீஸ் பெயிண்ட் பண்ணும்போது மட்டும் மேக் ஷூர் அந்த சில்அவுட்ல வந்து லைட்டா நீங்க வெளியில வந்து அந்த லைன்ஸ் வந்து நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்றீங்கல்ல, அத வந்து கொஞ்சம் லைன்ஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் பர்பிள், நீங்க வந்து உங்க ரெட் கூட ப்ளூ, ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் உங்க ரெட்ஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கும் டு Um, அச்சீவ் யோர் பர்பிள். should it be like bright purple or should it be like dark purple? எனிதிங்டா. பட் நம்ம அதுக்கு மேல கொடுக்க போற பிரஷ் ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து அதை விட டார்க்கா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். நீங்க எந்த Okay. பக்கம் ப்ரிஃபர் பண்ணுங்க. பட் அந்த மேல கொடுக்க போறது அதை விட டார்க்கரா இருக்கணும் ஷேட். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஆர்ட் இன்ஸ்பிரேஷனா ஆல்மா தாமஸ் எடுத்திருக்கோம்ல, அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க பேஸ் லேயர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஷீ வுட் ஹவ் கிவன் அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்லயே வந்து அவங்க ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் ஏன் வந்து பேஸ் லேயர் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் ஃபார் இன்னும் ஒரு ஒரு அப்பீலிங்கான ஒரு இதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் நான் அங்கே மாத்திருக்கேன். அவங்க பேஸ் லேயர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் அந்த வேரியேஷன் நம்ம பேஸ் லேயர்ல வந்து நம்ம கலர் வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்ஸ்டெட் அவங்க பிரஷ் ஸ்ட்ரோக்லயே வந்து கலர் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பயோகிராஃபியை வந்து இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டூ சி இன் ஹர் ஆர்ட் ஒர்க்ஸ் மறுபடியும் பாருங்க. ஆன்லைன் போயிட்டு அவங்க பயோகிராஃபி பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்டிஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நீங்க எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Sir? நீங்க கிராஸ்க்கு, மவுண்டன்ஸ்க்கு, ஸ்கைக்கு எல்லாமே ஃபிளாட் பிரஷ் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். அதே வந்து உங்க ட்ரீஸ்க்கு வந்து யூ கேன் யூஸ் யுவர் ரவுண்ட் பிரஷ். அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா ஃபிளாட் பிரஷ்ஷையே நீங்க டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லைன் ஆட்டோ வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூஷன், அந்த சில்அவுட்ல வர எக்ஸ்ட்ரூஷன்ஸ்க்கு யூ கேன் யூஸ் தட். ஸோ இது வரைக்கும் பேஸ் லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் ரித்மிக் பிளே. நம்ம வந்து ஒரு ரித்தம்ல பிரஷ் ஸ்ட்ரோக்கை வந்து ஒரே டெப்த்ல ஒரே லென்த்ல நம்ம கொடுக்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டெப்த் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ண போறோம். அண்ட் ஒரு ரித்தம்ல ஃபாலோ பண்ண போறோம். லைக் நீங்க ஸ்லீப்பிங் லைன்ல கொடுக்குறீங்கன்னா ஸ்லீப்பிங் லைன்ல கொடுங்க. இல்ல எனக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன்ல வந்து நான் கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க ஸ்டாண்டிங் லைன்ல கொடுங்க. இல்ல நான் இப்போ வந்து கர்வ்ட் லைன்ஸ்ல கொடுக்க போறேன், நான் அப்படி கொடுக்கணும்னு நினைச்சாலும் யூ கேன் யூஸ் தட். ஸோ மேக் ஷூர் உங்க பேஸ் லேயர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்டே சன் போட்டதால ட்ரை ஆயிருக்கும்.
உங்களோட இதுதான் வெட்டா இருக்கும். ஸோ நீங்க கை வந்து நீங்க இப்படி வச்சு நீங்க சன் போடும்போது வெட்டா இருக்கிற இடத்துல ஸ்மட்ஜ் ஆகலாம். ஸோ நீங்க கேன்வாஸை திருப்பி யூ கேன் ஒர்க். நீங்க வந்து கேன்வாஸை வந்து இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்வெர்ட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்க ஹேண்ட் வந்து அங்க டச் ஆகாது. கொஞ்சம் வந்து ட்ரையிங் டைம் கொடுக்கலாம். உங்க கிராஸஸ்க்கு அண்ட் ட்ரீஸ்க்கு ட்ரையிங் டைம் கொடுக்கலாம். அதனால நான் வந்து இப்படி கேன்வாஸையே திருப்பி வச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இல்ல இந்த ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இப்படியே கூட நீங்க வரையலாம். ஐ மீன் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நீ ஃபிளாட் ப்ரஷ் வச்சிருக்கவங்க ஃபிளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் சென்டர்ல வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கிறேன். அண்ட் நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். நான் என்னோட பிக்சர்ல ஃபுல் ஸ்ட்ரோக்ஸும் இதே மாதிரி ஒரு ரித்தம் தான் ஃபாலோ பண்ண போறேன். இதுதான் என்னோட ரித்தம். இல்ல நான் வந்து எனக்கு இந்த ரித்தம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து லைக் இந்த மாதிரி கூட நீங்க போடலாம். பட் மேக் ஷுர் ஒரே ஒரு ரித்தம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்னா ஸ்லீப்பிங் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க ஃபார் யோர் என்டையர் ஆர்ட் ஒர்க். இல்ல அப்படின்னா இப்படி கூட நீங்க கொடுக்கலாம். ஃபார் யோர் என்டையர் ஆர்ட் ஒர்க் இதே ரித்தம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தட் இஸ் யோர் சாய்ஸ். ஸோ நான் வந்து இப்படி போட போறேன். இதுல இது கரெக்ட் இது தப்புங்கிறது இல்ல. இது வந்து லைக் பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ வந்து நான் ஏன் ஆரஞ்சு போடுறேன் அப்படின்னா நான் அந்த வேல்யூ லைக் நம்ம கலர் வீல வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். நான் எல்லோ போட்டிருக்கேன்ல சனுக்கு. ஸோ நான் அதோட நெய்பரிங் கலர் ஆரஞ்சை பிக் பண்ணி மேல வந்து பிரஷ் ஸ்ட்ரோக் கொடுக்க போறேன். இப்போ நான் என்னோட ட்ரீஸ்க்கு நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் லைக் பர்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட பிரஷ் ஸ்ட்ரோக் வந்து ஆப்வியஸ்லி ஐ வில் சூஸ் டார்க் ப்ளூ ஆர் மை கோபால்ட் ப்ளூ ஆர் ப்ளூஷியன் ப்ளூ. அந்த மாதிரி ப்ளூஸை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ கிரீன் வந்து டார்கஸ்ட் கிரீன் இருக்கு. ஸோ அந்த கிரீன் கூட ஐ வில் ஆட் அ டிஞ்ச் ஆஃப் பிளாக். அதை மிக்ஸ் பண்ணி டார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்பேன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இப்போ நான் லைட் ப்ளூ இங்க இருக்கு அப்படின்னா நான் வந்து என்னோட டார்க் ப்ளூ கொடுப்பேன். அதுதான் வந்து நான் என்னோட கான்செப்ட் வந்து நான் இங்க பண்ண போறேன். ஓகே, மற்றபடி இதுதான் கொடுக்கணுங்கிறது இல்ல. இப்போ வந்து எல்லோ ஆரஞ்சு இல்ல அப்படின்னா யூ கேன் கோ வித் யர் ரெட். நீங்க ரெட்டு கூட அங்க கொடுக்கலாம். ஸோ ஒரு வேல்யூ ஜாஸ்தி பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். Could I make orange circle around the sun? யா கண்ணா, நீங்க சர்க்கிளா போடலாம். இல்ல யூ கேன் யூஸ் ஸ்லீப்பிங் லைன்ஸ் ஆர் யுவர் ஸ்டாண்டிங் லைன்ஸ். எப்படி வேணா யூ கேன் கிவ் யுவர் ரிதமிக் பேட்டர்ன். ஸோ இப்போ ப்ளூக்கு வந்து நான் ஸ்கைக்கு என்ன பண்ண போறேன்னா ஐ எம் டிவைடிங் அந்த ப்ளூவே டார்க் ப்ளூவே வந்து நான் 2 டார்க் ப்ளூ என்கிட்ட இருக்கு. ஸோ நான் 2 டார்க் ப்ளூ நான் போட போறேன். லைக் இன் த சென்ஸ் இந்த மாதிரி. மேக் ஷூர் உங்களோட பேஸ் லேயர் நல்லா ட்ரை ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அவசரமே இல்ல. ஐ வில் பி ஷேரிங் மை ஆர்ட் ஒர்க் இந்த வாட்ஸ்அப் குரூப். நீங்க நல்லா ட்ரை ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்லனா அந்த கலரும் பேஸ் கலரும் மர்ஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து இந்த ப்ளூ கொடுக்குறேன். தென் ஐ எம் ஷிஃப்டிங் டு another darker blue.
நான் என்னோட பேட்டர்ன், என்னோட ரித்தம் வந்து நான் இந்த ரித்தம் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். அதனால நான் வந்து இங்க பிரேக் பண்ணவே மாட்டேன். இதே ரித்தம்ல நான் ஃபுல்லா என்னோட ஆர்ட் ஒர்க் ஃபுல்லா பண்ண போறேன். சோ நீங்க பிக் பண்ற ரித்தம் வந்து ஸ்டாண்டிங் லைனா இருந்தா ஃபுல்லா ஸ்டாண்டிங் லைனா போடுங்க. இல்ல எனக்கு இந்த ரித்தம் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் திஸ் ஒன். எது வேணா நீங்க போடலாம். ஆனா அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்கோட லென்த் அண்ட் வித் வந்து கொஞ்சம் சிமிலரா வர மாதிரி பாத்துக்கோங்க. அட் த சேம் டைம் அதோட இன்டர்வல்ஸ், அதாவது நான் கொடுக்குற இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கோங்க. Can we like draw darker blue lines in the sky? ஆமாடா, ஆமா. அந்த டார்க் ப்ளூ லைன்ஸே வந்து இன்னும் டார்க் கூட பண்ணலாம் நீங்க. ஓகேவா? லைக் சிங்கிள் கலராவும் நீங்க போடலாம், இல்ல இன்னும் டார்க்கர் கூட நீங்க பண்ணலாம். ஸோ நான் இன்னும் டார்க் பண்றதுக்கு நான் வந்து ஐ எம் ஆடிங் a little bit black to my darker blue. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிட்டேன். How to make dark blue like extra dark? You can add black. Okay. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணி பாருங்கடா, பிகாஸ் black வந்து இன்னும் ரொம்ப டார்க் பண்ணிடும். ஸோ கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. உங்க பேலட்லயே வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா போட்டு பாருங்க. பேலட்லயே பாருங்க. if you feel okay this is the right one for me அப்படின்னா நீங்க வந்து you can work on your canvas. அபிநயா அண்ட் துவிஷா கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்காமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. I was checking if this purple is correct for the tree. யா, போடுங்கடா, போடுங்க, அந்த பர்பிள் போடுங்க. Okay. எனக்கு கொஸ்டின் இல்லை, என் தங்கச்சி இருக்கு. At the end, can I show what drawing I did before without the class? ஷியர் கண்ணா, பண்ணலாம். காட்டுங்கம்மா. காமி. Oh, nice, very nice. Thank you. அண்ட் என்னோட green வந்து ஆல்ரெடி டார்க்கர் green தானே. ஸோ நான் என்னோட டார்க்கர் greenல என்னோட டார்க் ப்ளூ வந்து ஆட் பண்ணி நான் வந்து இன்னும் டார்க்கா பண்ண போறேன். அண்ட் இங்க நான் எப்படி போடுறேன்னா, நான் சொன்ன மாதிரி என்னோட ரித்மிக் பேட்டர்ன் வந்து நான் இங்க பிரேக் பண்ணல. ஸோ நான் அதே பேட்டர்னை தான் நான் இங்க ஃபாலோ பண்றேன். சேம் இதே கர்வ் லைன்ஸ் தான் இங்க போட போறேன். ஸோ நம்ம வந்து ஆல்மா தாமஸோட ஆர்ட்ல இதுதான் நம்ம பார்த்திருப்போம். வித்
இன்னும் வந்து கேப் வந்து கம்மியா. பட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் கேவ் மை பேஸ் கலர். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அப்டிராக்ட் ஆர்ட்ல எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்டோட ஃபீலிங்கை மட்டும்தான் வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஐ மீன் டிஸ்ப்ளே இன் த சென்ஸ் அதை வரைஞ்சு காட்டுவாங்க. பட் அவங்க ரியாக்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அதுதான் பண்ணுவாங்க. அதனால அங்க மோஸ்டா என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னா கலர்ஸை வச்சு ப்ளே பண்ணுவாங்க, உங்க டெக்ஸ்சர்ஸை வச்சு ப்ளே பண்ணுவாங்க, மேபி அந்த ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸை வந்து எப்படி வெளியில எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க அப்டிராக்ட் ஆர்ட்ல ரொம்ப வந்து மேஜர் கான்செப்டா இருக்கும். ஸோ நான் இந்த பார்ட்ல என்னோட ஹாஃப் ஆஃப் த டிராயிங்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிவைடர் லைன் போட்டோம்ல, ஸோ இந்த பார்ட்ல ஐம் பிரேக்கிங். அது வந்து இங்க மட்டும் நான் இங்க வந்து என்னோட ட்ரீஸ்ல மட்டும் நான் பிரேக் பண்ண போறேன். என்னோட லைன்ஸ், என்னோட பிரஷ் ஸ்ட்ரோக் லைன்ஸை நான் இங்க பிரேக் பண்ண போறேன். லைக் மேக்கிங் இட் ஃபீல் லைக் அ கண்டெம்பரரி ஆர்ட். அங்க வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி நம்ம போடுறோம். ஸோ என்னோட ட்ரீஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா ஐம் பிரேக்கிங். ஆக்சுவலி அவுட்லைன் மாதிரி நான் கொடுக்கல. இன்ஸ்டெட் நான் அங்க ஒரு பிரேக்கிங் லைன்ஸ் மாதிரி அங்க போடுறேன், அவ்வளவுதான். Wait, for that, can we use markers? Yeah, you can use markers. Yeah, nice one. அங்க வந்து நீங்க மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கெட்சஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனா மார்க்கர்ஸ் அண்ட் ஸ்கெட்சஸ் நீங்க வந்து அங்க பெயிண்ட் நல்லா ட்ரை ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் போடுங்க. பிகாஸ் இட் won't work if it's wet. Okay. So we do all the patterns once our whole painting is dried. ஆமா, ஃபுல்லா ட்ரையா இருக்கான்னு நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூ கேன் டூ யோர் பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ நான் வந்து என்னோட கான்ட்ராஸ்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஐ ஹவ் given மை black. just to increase my contrast. Dark blue and black. Maybe நான் இது எடுத்துட்டு பார்த்தேன். ஸோ சிமிலர்லி நான் வந்து என்ன பண்றேன்னா இதே பேட்டர்னை அகெயின் நான் ரிப்பீட் பண்றேன். நம்ம இங்க ஒரு ரித்தம் ஃபாலோ பண்ணுவோம்ல, அதை வந்து நான் இந்த பார்ட்ல மட்டும், மிடில் பார்ட் மட்டும் பிரேக் பண்ணிட்டு அகெயின் நான் வந்து என்ன பண்றேன்னா என்னோட ரித்தம் வந்து நான் ஃபாலோ பண்றேன். நீங்க ஸ்லோவா பொறுமையா போடுங்க. பிகாஸ் அது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க.
டார்க்கர் கிரீனை இன்னும் டார்க் பண்றதுக்கு ஐம் ஆடிங் a little black. மேல வந்து ப்ளூ ஆட் பண்ணோம், இங்க வந்து black ஆட் பண்றோம். மவுண்டன்ஸ்க்கு டார்க்கர் ஷேட் எடுத்துட்டு வரதுக்கு ப்ளூ ஆட் பண்ணிருப்போம். இங்க வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் ஆட் பண்றோம். My painting hasn't dried yet. யா கண்ணா, அது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான், பட் லெட் இட் ட்ரை. நீங்க வேணா உங்க சன்ல வந்து ஆரஞ்சஸ் கொடுத்து பாருங்க, ஒரு 2 ஸ்ட்ரோக் கொடுத்து பாருங்க. ஸ்மட்ஜ் ஆகல அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட் இட். பிகாஸ் கீழே வந்து உங்களது வெட்டா இருக்கும், நீங்க அப்பதானே போட்டிருப்பீங்க. மேல வந்து ஒரு இருக்கும்ல, லைக் 20 minutes ஆயிருக்கும். ஸோ மேல சன் பார்ட் வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிருக்கும், நீங்க அங்க வந்து ஆரஞ்சு போடலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த ஹாஃப் வந்து ஃப்ளார் பெட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் வந்து ஒரு கிரீனோட காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் நான் பிக் பண்ணேன். தட் இஸ் மை பிங்க்ஸ் அண்ட் ரெட்ஸ். யோர் மெஜந்தா, யோர் பிங்க், யோர் ரெட், அந்த கலர்ஸ் நான் கிரீனோட காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ், அதுக்கு ஆப்போசிட் கலர் வீல்ல இருக்கிறது பிக் பண்ணி நான் ரேண்டமா For the patterns, do we use marker? for your brush strokes. Like for the patterns. ஓகேடா, யூஸ் பண்ணு. தென் நான் என்னோட ரெட்ஸ் யூஸ் பண்றேன். இது வந்து ஜஸ்ட் அன் இண்டிகேஷன், நான் வந்து இங்க ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறேன். ஸோ நான் டைரக்டா நான் ஆல்மா தாமஸோட டிராயிங்க போட்டிருந்தேன் அப்படின்னா இட் வில் பி a bit difficult to capture the என்ன அங்க அந்த மொமெண்ட் என்ன அப்படின்ட்டு இருக்கும். ஸோ என்னுடைய பேஸ் கலரை நான் கொடுத்துட்டு நாங்க கொடுத்தா இட் வில் பி மோர் ஈஸியர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு கான்செப்டுவலைசேஷனுக்காக தான். ஸோ என்னோட ஆர்ட் ஒர்க் வந்து இதுதான். ஐ நோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருக்கும், பட் ரொம்ப ரஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, பொறுமையா பண்ணுங்க. லெட் யுவர் பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் ஃபாலோ த பேட்டர்ன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அண்ட் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஒரு கேளுங்க, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட். Yeah, thank you so much, Dikshita. Recording stop பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. கண்ணா கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ். வந்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யா யூ கேன் லீவ் இஃப் யூ ஆர் ஃபினிஷ்ட் மா.